வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாயா நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னோட வீட்டிலேருந்து போன ஒரு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாங்கன்றத அவங்க ஆணித்தனமாக பேசணும். நம்ம நினச்சோம் சௌந்தர்யா வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே, அப்போ சௌந்தர்யாவோட வீட்டில் இருக்கவங்களாம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு. இப்போ 3 பேரும் வந்து சௌந்தர்யாவை போட்டு கிளிக்கிறாங்க, வேறு மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க. இப்போ பயங்கரமாக இருந்துச்சு. வந்தவொடனே ஒரே வார்த்தை சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு பேக்கரி வச்சுருக்காரு, உள்ள தொழிலாளர் இருப்பாங்க. அந்த லேபர் வர்சஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கால் மேலே காலை போட்டு உட்காந்துருப்பாங்க. முத்துக்குமார் அங்கே சொல்லியிருப்பார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, தொழிலாளர் சார்பாக நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. அப்பயும் அவங்க வந்து கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்ன சாப்பிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தலமாக பண்ணியிருப்பாங்க. அது அங்கே வந்து சொல்கிறாரு, முத்து சொல்கிறாரு அப்பயும் நீ பண்ணுற அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, கால் மேலே காலை போட்டு உட்காந்து தப்புன்றாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி எதுக்கு நீ கிண்டல் பண்ணுற, அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த மார்க்கிங் பண்ண விஷயங்கள், நாய் மாதிரி குலைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி நீ நிறையா மாற்றிக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஆப்ஷன் கிடைக்காம வந்துட்டு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்கா, உனக்குலாம் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு கிடைக்குமா, உனக்கு ஏதோ லக்கில் கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க, நீ அதை ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேறிய, வீட்டில் நீ இந்த மாதிரி இல்லையே, இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போகிற? 10 விஷயம் சொல்லி அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு தான் நடுவில் 2 விஷயத்தை மட்டும் நீ கேட்டுட்டு உள்ளே போய் டபாட்டுன்னு கத்துற. இது முதல் உனக்கு நல்லா இருக்கா? அதே மாதிரி நீ ஃப்ரெண்டாக தானே பழகுற, உன் ஃப்ரெண்டை வந்துட்டு பின்னாடி வந்து இது மாதிரி பேசலாமா? அது தப்பு இல்லையா? ஜாக்லின் கிட்டே உனக்கு ஒரு பிரச்சனைனா ஜாக்லின் கிட்டே போய் பேசு, ஜாக்லினை பற்றி எதுக்கு பின்னாடி போய் பேசுகிற அப்படின்னு போட்டு தாக்குறாங்க. இன்னே அது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கடைசியாக இன்னொன்று சொல்கிறாங்க, வரும்போது தயவு செஞ்சு நல்ல பேர் எடுத்துகிட்டு வா, எங்கள் மானத்தை வாங்கிறாதுன்ற மாதிரி கலாச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு தலைவலின்னு வச்சுக்கேன், தலைவலி தானே இருக்கா, தயவு செஞ்சு அந்த தலைவலி உனக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், போய் ஹெல்ப் பண்ணு, தலைவலி மாத்திரை வேணுமா இல்லை தலைவலி தைலம் வருமானு கேளு அப்படின்றாங்க. என்னையா எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, செம்மையாக இருக்கேன்னு. அதே மாதிரி வந்துட்டு இவங்க தம்பி சொல்கிறாரு, நான் வந்துட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்டை சொன்னாங்க சௌந்தர்யா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஐயோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவா, ப்ரொமோவில் நீ ஏதாவது பண்ணிட்டேனாங்க பாரு, அவங்க அக்கா ஏதோ ஒரு ப்ரொமோக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடுப்பாக இருக்குது எனக்கு. நீ ஏன் முதல்ல என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறதே கிடையாது, வீட்டில் வந்து அந்த மாதிரி பேசவே மாட்டேன், ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்றாங்க. அதே மாதிரி உன்னை வந்து ஒருத்தங்க குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், ஏன் அந்த குறையை நீ முதல்ல எடுக்க மாட்டேற, நீ ஏன் எடுத்தால் என்ன உனக்கு? அதே மாதிரி கைண்டாக நீ பேசு, கைண்டுன்னு சுத்தமாக உனக்கு எதுவே இல்லை, மரியாதை சுத்தமாக கிடையாது, எங்களுக்கே ஷாக்காக இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு பா இப்படி கிழிப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி போட்டு கிழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் மாறுவாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நான் பயங்கர ஷாக்கு, சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே பேசலை. அதே மாதிரி வந்தவொடனே அந்த பொண்ணை கட்டி பிடிப்பாங்க, அழுவாங்க, அதுவுமே எதுவுமே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே கோவங்கள், அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது. ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. என்ன தான் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஒரு குரூப் தனியாக வந்துட்டு சௌந்தர்யா அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணுறது உண்மையிலே அழகாக இருக்கா இல்லையான்ட்டு. சரிங்களா? முக அழகு தேவை கிடையாது. விளையாடுற கேம் எதுக்காக கேமுக்கு வந்திருக்காங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே அவ்வளோ அட்டுவங்களாக இருக்குது. மஞ்சரியை போட்டு அவ்வளோ கேவலம் பேசுகிறாங்க, மார்க்கிங் மாதிரி பண்ணி அந்த நாய் மாதிரி குலைச்சி. விஜய் சேதுபதி அவ்வளோ சொல்கிறாரு, கொஞ்சமாக மண்டையில் வாங்குறேன்னு கேட்குறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.